Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. YSR Films யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஸ்டாலின் பேரே தமிழ் கிடையாது, அவர் பேரை மாத்துவாரா? அம்மாவாசை, பாவாடை, மண்ணாங்கட்டி, குப்புசாமி, ராமசாமி, ஜம்புலிங்கம், சொர்ணலிங்கம், சாந்தலிங்கம்னு பாம்பு பேரை வச்சுக்கிட்டு அலைஞ்சான அன்னைக்கெல்லாம் இவங்க எல்லாம் எங்க போனாங்க? பைரவலிங்கம். பைரவம்னா என்ன சார்? நாயினுடைய ஆண் உறுப்பை மனுஷன் பேரை சுவாந்துட்டு இருக்கிறான். அதெல்லாம் இவங்க தாங்கிட்டு இருக்கலாமா? தந்தை பெரியார் அறிவித்த பெட்ரோலும் தீப்பந்தமும் இன்றைக்கும் தயாராக இருக்கிறது. இதை சொல்லிதான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ரூ போட்ட பட்ஜெட்டுக்கெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாதுங்கிறாங்க. சார், தமிழ்நாட்டில் சீமான், விஜய் போன்ற இந்த இனத்திற்கான துரோகிகள் ராஜா தமிழர்களுக்கு அறிவுரை சொல்லுகிற அளவிற்கு தகுதியான தலைவரா? ஊடகம் முன்னாலே உதார் விட்டுக்கிட்டு இருந்தா வேடிக்கை பார்க்க முடியுமா? ராஜாவுக்குள்ள நாவடக்க வேண்டும், ஜாக்கிரதையா பேசணும். விசாரணையில் போனா பெரிய பெரிய திமிங்கலம் எல்லாம் மாட்டோம். இவர்கள் என்ன பிடிக்க கொண்டிருந்தார்கள்? உள்ள புடுங்கினானோலா? ஏன் சார் அன்னைக்கு கேட்கல? விஜய் கட்சிக்காரங்க இவங்க ஊழல் செய்யறதா சொல்றாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பேசி நேரத்தை வெட்டியாக்க நான் விரும்பவில்லை. முடிந்தால் விஜய் பதில் சொல்லட்டும், பாரதிய ஜனதாவுக்கு பதில் சொல்லட்டும். ஒரு காலமும் சாகர வரையிலும் காலனி போட முடியாது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். டாஸ்மார்க் நிறுவனத்தில் 1000 கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு பாஜக போராட்டம் நடத்தி வருது. மும்மொழி கொள்கை விவகாரம், தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பெர்னர் கிள்ளி அவர்கள். வணக்கம் சார். காலை வணக்கம். டாஸ்மார்க் நிறுவனத்தில் ஊழல் நடைபெற்றிருக்கு அப்படின்னு பாஜக போராட்டம் நடத்துச்சு. இப்போ டாஸ்மார்க் கடைகளுக்கு முன்பு முதலமைச்சர் படத்தோட போஸ்டரை ஒட்டுறாங்க பாஜகவினர். தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் 2025-26க்கான கூட்டத்தொடர் தொடங்குகிற நாளை பேரவைத் தலைவர் அறிவித்த பிறகு திடீரென்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுபான கடைகள் எல்லாம் அமலாக்கத்துறை மதுபான கடையினுடைய உயர் அதிகாரிகளுடைய அலுவலகங்களுக்கு, இல்லங்களுக்கு சென்று அமலாக்கத்துறை ஒரு ஆய்வு செய்கிறது. அந்த ஆய்வு செய்துவிட்டு ஒரு அறிக்கை தருகிறார்கள். அந்த அறிக்கை வெளிவருவதற்கு முன்பு 1000 கோடி ரூபாய் மதுபான கடைகளில் மதுபானத்தில் ஊழல் நடந்திருக்கிறது, அது இந்த 10 ரூபா மூடி, பாட்டில் இதெல்லாம் ஒரு காரணமாக காட்டி சொல்கிறார். உடனே அமலாக்கத்துறை அதற்கு உறுதி பண்ணுகிறது. உறுதி பண்ண பிறகு ஊடகங்களில் செய்தி வருகிறது. இவைகளெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், ஒரு பக்கம் அமலாக்கத்துறை இயக்கக்கூடிய அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அடுத்தது அமலாக்கத்துறை வருவதும் அமலாக்கத்துறை ஆய்வு செய்வதையும் பிரகடனப்படுத்துகிறார். இப்போ அமலாக்கத்துறை அமித்ஷாவிடம் இருக்கிறது. அமித்ஷா என்ன விரும்புகிறாரோ அதை தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா தலைவராக இருந்து திராவிட மாடல் அரசுக்கு எதிரான கருத்துக்களை விதைக்கிற செய்தியை அவர் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார். இதை இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இந்த பொய் உரை ஒருபொழுதும் எடுபடாது. ஒன்றை சொல்லி நான் உரையை உங்கள் அடுத்த கேள்விக்கு நான் வருகிறேன். இதே பிரச்சனையை தான் தலைவர் கலைஞர் காலத்திலே மிகப்பெரிய கப்பல் பேர ஊழல் என்று சொன்னார்கள், வீராணம் ஊழல் என்று சொன்னார்கள். அவைகளை கடைசியில் கலைஞர் மரணிக்கிற வரையிலும் ஒரே ஒரு ஊழலில் ஒரு முடியை 4ஆக பிளந்தால் கூட குற்றம் சுமத்த முடியவில்லை. நீதிமன்றத்திற்கு கொண்டு போய் தலைவர் கலைஞரை நிறுத்தவில்லை. தலைவர் கலைஞர் என்பவர் தனிப்பட்ட தலைவர் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். எனவே அவர் மீது சுமத்தப்பட்ட வழக்குகள் எல்லாம் எப்படி பொய்யானதோ அதேபோல் 2010 2G என்கிற அலைக்காற்று ஊழலில் 1,76,000 கோடி ஊழல் நடந்துவிட்டது என்று திமுக மீது மிகப்பெரிய வன்மத்தை கைக்கி பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் என்ன பதில் சொல்வது என்றே தெரியாமல் திகைத்து, காங்கிரஸ் நாடாளுமன்றமே திகைத்தது. ஏதோ நடந்துவிட்டது போல் அவர்களே திகைத்தார்கள். ஒரு பெரிய ஆழிப்பேரலை வந்ததைப் போல, நிலநடுக்கம் வந்ததைப் போல, ஒரு சூரிய வெப்பக்காற்று வீசியதைப் போல ஒரு பிம்பத்தை உருவாக்கினார்கள். அது RSS எடுத்த மிகப்பெரிய ப்ராஜெக்ட், கொள்கை திட்டம். அந்த வகையில் அவர்கள் வெற்றி கண்டு விட்டார்கள். காங்கிரஸ் அதில் தோல்வி அடைந்தது. ஆனால் நேற்று வந்த செய்தி, இந்த 2G அலைக்காற்று ஊழலில் மிகப்பெரிய அலைக்காற்று ஒதுக்கீட்டில் மிகப்பெரிய ஊழல் நடந்துவிட்டது என்று குற்றம் சுமத்திய வினோத் ராய்
பகிரங்கமாக நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். வெட்கம், மானம், சூடு, சொரணை, நியாயம், அறம் இருக்குமே ஆனால் ஆர்எஸ்எஸும் பாரதிய ஜனதாவும் இந்த ஆட்சியை விட்டு 11 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா இந்தியாவை ஆளுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? நீங்கள் என்ன சொல்லி வந்தீர்கள்? அன்றைக்கு இருந்த ஊழல் எதிர்ப்பு இயக்கம் எல்லாம் என்ன ஆயிற்று? இன்றைக்கு எந்த ஊழல் ஒழிப்பு இயக்கத்தை முன்னெடுத்து பேசினார்களோ அன்றைக்கு அதே ஊழல் இன்றைக்கு யாரை தாக்கி இருக்கிறது? டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை தாக்கி இருக்கிறது அல்லவா? 2010 இதை தானே கையில் எடுத்தாங்க. ஆர்எஸ்எஸ் ப்ராஜெக்ட் தானே, ஆர்எஸ்எஸ் பார்ப்பன சித்தாந்தத்தின் அடிப்படையில் தானே பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக அண்ணா ஹசாரே தலைமையில் மிகப்பெரிய ஊழல் இயக்கம் ஆர்ப்பாட்டம் செஞ்சாரு. அன்னைக்கு இதே அரவிந்த் கெஜ்ரிவால் தானே முன்னின்று அந்த போராட்டத்தை நடத்தினார். இன்றைக்கு எதை எடுத்தாரோ அதே ஆயுதத்தை எடுத்து டெல்லியை கைப்பற்றி விட்டார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் கால் ஊன பார்க்கிறார்கள். தேசிய கட்சியை முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்ட மாநிலம் இந்த மாநிலம். இது காரணம் பெரியார், அண்ணா, கலைஞரால் பண்படுத்தப்பட்ட மண். திமுகவின் ஊழலாட்சியை ஒழிக்காம தமிழன் தலை நிமிர முடியாதுங்கிறார் எச் ராஜா. அதாவது மதுபான கொள்கை இருக்குல்ல, அந்த கொள்கையில் ஊழல் நடந்திருக்கு, அதை நூலை பிடிச்சா தமிழகம் வரைக்கும் வரும். தமிழகத்தில் டாஸ்மார்க்லையும் மணல்லையும் பெரிய அளவு மோசடி நடந்திருக்கு. அதாவது தமிழ் இனம் தலை நிமிர வேண்டும் என்று ஹெச் ராஜா பேசுவதற்கு ஹெச் ராஜா என்ன தமிழரா? ஹெச் ராஜா என்ன தாய்மொழி தமிழா? அவர் என்றைக்கு தமிழை நேசித்திருக்கிறார்? தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று அவரால் வலியுறுத்துவதற்கு தெம்பு திராணி இருக்கிறதா? பிறமொழி கலவாமல் தமிழை பேச வேண்டும் என்று சொல்லுவதற்கு துணிவு இருக்கிறதா? யார் ஹெச் ராஜா? ஹெச் ராஜா தமிழர்களுக்கு அறிவுரை சொல்லுகிற அளவிற்கு தகுதியான தலைவரா? கேட்பவர்களை எல்லாம் ஏமாளிகளாக நினைத்துக் கொண்டு ஊடகம் முன்னாலே ஒரு உதார் விட்டுக்கிட்டு இருந்தா வேடிக்கை பார்க்க முடியுமா? ஹெச் ராஜாவுக்குலாம் நாவடக்க வேண்டும், ஜாக்கிரதையா பேசணும். எந்த விதமான அடக்குமுறை இருந்தாலும் இந்த ஊழலை நாங்கள் வெளிக்கொண்டு வருவோங்கிறாங்க தமிழிசை. நான் கேட்கிறேன், நக்கீரன் மூலமா இன்றைக்கு சமையல் எரிவாயு உருளை யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது? மத்திய அரசு தானே விநியோகம் செய்கிறது. சமையல் எரிவாயு உருளை கொண்டு வந்து கொடுப்பவனால ஏன் உங்க வீட்டிலே உருளை கொடுத்து விட்டு 20 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா அவன் கைவிட்டு பெறவில்லையா? கேட்கவில்லையா? அப்ப இதெல்லாம் மோடியும் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமன் தான் இதற்கு காரணம் என்று நாங்கள் குற்றம் சுமத்தினால் என்னவாகும்? இப்போ எங்கெங்கெல்லாம் சமையல் எரிவாயு விற்பனை இருக்கிறதோ அந்த நிறுவனத்திற்கு முன்பு இந்த ஊழல் பட்டியலை நாங்கள் படத்தை ஒட்டி இவர்களை சந்தி சிரிக்க வைக்க முடியாதா? இது ஒரு மலிவான அரசியல், வெட்கக்கேடான அரசியல். திராவிட மாடல் ஆட்சியை வீழ்த்துவதற்கு இவர்களுக்கு வேறு ஒன்றும் சூத்திரம் இல்லை, எந்த பலமும் இல்லை. இவர்கள் இருக்கிற அச்சம் இந்த ஆட்சியின் மீது குறை சொல்வதற்கு காரணம் இல்லாத காரணம். 1000 கோடி ஊழல்னு சொல்றாங்க, விசாரணை போயிட்டு இருக்கு. விசாரணை முடிவில் 40,000 கோடி வரைக்கும் வரும் சார். நாங்கள் தான் அலைக்காற்று ஒதுக்கிட்டு சகோதரர் ராஜா அவர்கள் நீதிமன்றத்தில் அடித்து நொறுக்கி விட்டு வந்து விட்டார். அன்றைய நீதிபதி மிக வேதனைப்பட்டு சொன்னார், நீதிமன்றத்தின் நாட்களை பல நாட்கள் வீணடித்திருக்கிறார்கள் என்று. சைனி ஓபி சைனி அவர்கள் வெட்கி காரி துப்பிட்டு வந்துட்டார். இது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் ப்ராஜெக்ட். இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து 16 லட்சம் கோடி வாராக்கடன் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் 50க்கும் மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை விற்பனை செய்திருக்கிறார்கள். இந்த வராக்கடன் என்கிற பெயரில் 16 லட்சம் கோடி தள்ளுபடி செய்ததில் 10 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது. பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ்க்கு நன்கொடையாக போயிருக்கிறது என்று நான் உங்கள் மூலமாக குற்றம் சுமத்துகிறேன். தனியார் நிறுவனங்களை இன்றைக்கு பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கினார்களே, தனியார் மயமாக்கினதில் எத்தனாயிரம் கோடி கைமாறி இருக்கிறது. இவைகளெல்லாம் பேசுவதற்கு அவர்கள் ஒன்றிய அரசின் உச்சத்தில் இருப்பதனாலே, தமிழ்நாடு என்பது ஒரு மாநில கட்சி இருப்பதனாலே பேச முடியவில்லை. அதையும் மீறி நாடாளுமன்றத்தில் பேசினால் அங்கே கொக்கரிக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தால் வெட்கம் இல்லாமல் விடுதலை இந்தியாவில் இன்றைக்கு 75 ஆண்டு கால விடுதலை இந்தியாவில் நாடாளுமன்ற வரலாற்றில் பிரதம அமைச்சரும் நிதி அமைச்சரும் உள்துறை அமைச்சரும் வெளிநடப்பு செய்கிறார்கள். அது என்ன காரணம்? இவர்களால் பேசுவதற்கு ஒன்றுமில்லை, வேறே இருக்கிறது. இப்போ டாஸ்மார்க் நிறுவனத்தில் தீவிரமாக ஆராய்ஞ்சு இந்த அறிக்கையை சொல்லிட்டுருக்காங்க. இப்போ கிடைச்சது வந்து சிறு மீன் தான், விசாரணைன்னு போனால் பெரிய பெரிய திமிங்கலம்லாம் மாட்டோம். இதை வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து 200 தொகுதி ஜெயிப்பன்னு இருமாப்பில் சொன்னாங்க போல இருக்கு. மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி பெருமையாக சொல்கிறாங்க கொடுக்குறோம்னு சொல்லி, அதே நேரத்தில் தான் மதுவை விற்று மதுவுக்கு மக்களை அடிமையாக்குற அநியாயமும் நடக்குது. 2026 மக்கள் தூக்கி எறிவாங்க அப்படிங்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தின். இந்த அறிவாளிகளுக்கு, அயோக்கிய சீலர்களுக்கு, அரசியல் அயோக்கிய சீலர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், 2011 தலைவர் கலைஞர் தேர்தல் அறிக்கையில் பூரண மதுவிலக்கு கொள்கையை நான் கொண்டு வருகிறேன் என்று அறிவித்தார்கள். ஆனால் இந்த அயோக்கிய சீலர்கள் தான் இன்றைக்கு யாரெல்லாம் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடுகிறார்களோ அவர்களையெல்லாம் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால்
மது கடையே இருக்காது. எனவே மது பிரியர்கள் அங்கும் இங்குமாக கொத்து கொத்தாக செத்து மடிந்து விடுவார்கள். இது மெல்ல மெல்ல குறைக்க வேண்டிய விஷயம். பூரண மதுவிலக்கை திமுக அறிவித்து விட்டது என்று 2011 வெற்றி வாய்ப்பை தட்டி பறித்ததற்கு காரணமே தலைவர் கலைஞர் தலைமையில் உருவாக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் மதுபானத்தை பூரண மதுவிலக்கு கொள்கைதான் காரணம். ஆனால் அதனால்தான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். 10 ஆண்டு காலம் ஜெயலலிதா ஆட்சியிலே மது ஒழிக்க வேண்டும் என்று சசி பெருமாள் போராடி சேலத்திலே செத்து முடிந்தானே. 11 இருந்து 21 வரையிலும் 10 ஆண்டு காலம் மதுபானத்தை ஒழிக்க வேண்டும் என்று இவர்கள் என்ன பிடிக்க கொண்டிருந்தார்கள்? புள்ள புடுங்கினானோலா? ஏன் சார் அன்னைக்கு கேட்கல? இன்னைக்கு 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னும் ஓராண்டு காலத்தில் தேர்தல் வருது என்று இவருக்கு அக்கறை வந்திருக்கிறதா? குஜராத்தில் மதுபானம் இல்லையா? பக்கத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநராக இருந்த புதுவையிலே மதுபானம் இல்லையா? எந்த மாநிலத்தில் மதுபானம் இல்லை? அங்கெல்லாம் இவர்கள் மதுவை மூடிவிட்டார்களா? எங்களை விட மக்கள் மீது இவர்கள் அக்கறை உள்ளவர்களா? நான் கேட்கிறேன். ஏது நாடகம்? விஜய் கட்சிக்காரங்க இவங்க ஊழல் செய்யறதா சொல்றாங்க, பாஜக கட்சியினர் ஊழல் செய்யறதா சொல்றாங்க, முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. வெற்றி கழகத்தை தமிழக வெற்றி கழகத்தை பேசி நேரத்தை வெட்டியாக்க நான் விரும்பவில்லை. அவர்கள் நாடக கம்பெனி, நாடகத்திலிருந்து நடித்து விட்டு வந்திருக்கிறார். அவர்கள் பதில் சொல்லட்டும். முடிந்தால் விஜய் பதில் சொல்லட்டும், பாரதிய ஜனதாவுக்கு பதில் சொல்லட்டும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழகத்தில் நடக்கிற ஊழலை மறைக்கிறதுக்கு தான், முறைகேடுகளை மறைக்கிறதுக்கு தான் மும்மொழி கொள்கை என்கிற ஒரு விஷயத்தை இந்த திராவிட கும்பல் வந்து கையில் எடுத்திருக்கு அப்படிங்கிறாரு ஹெச் ராஜா. அதாவது ஹெச் ராஜா வரலாறு தெரியாமல், இந்த மண்ணினுடைய தட்பவெட்ப நிலையாக தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏதோ இன்றைக்கு மத்தியில் மோடி ஆட்சி இருக்கிறது என்பதனாலே தமிழ்நாட்டில் சீமான், விஜய் போன்ற இந்த இனத்திற்கான துரோகிகள் வலுவாக குரல் கொடுக்கிறார்கள். அதை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருப்பதனால், வேடிக்கை பார்ப்பதனால் இவர் தூரத்தில் இருந்து கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். இல்லை என்றால் ஒரு நொடி பொழுதில் இவர்களுக்கெல்லாம் நாங்கள் இது பெரியார் மண். 1953 குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த பொழுது தந்தை பெரியார் அறிவித்த பெட்ரோலும் தீப்பந்தமும் இன்றைக்கும் தயாராக இருக்கிறது. இதை சொல்லிதான் ஓட்டிட்டு இருக்காங்க. 65 67 சொல்லி ஓட்டிட்டு இருக்காங்க. திருப்பி வரும் சொல்றாங்க, சந்திக்க தயாருங்கிறாங்க. 1929 இந்திய என்னைக்குங்க இந்திய தமிழ்நாடு காலகட்டம் வேற, இப்ப காலகட்டம் இன்னைக்கும் அதை சந்தி சிரிக்க போது முட்டாய் கொடுத்து பொறி உருண்டை கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க இந்திய எதிர்ப்பு. திராவிட இயக்கத்தில் அப்படி அல்ல. தன்னுடைய தேக்க மரட உடலை தீயக்கு இரையாக்கி இந்தி ஒழிக தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக தமிழ் வாழ்க, திராவிடம் வெல்லும் வெல்லும்னு செத்து மடித்தான் 100க்கும் மேற்பட்ட தியாகிகள். வேணா இந்தி வரணும் தமிழ் ஒழியணும்னு சொல்லிவிட்டு ஹெச் ராஜாவை தீ குளிக்க சொல்லுங்க, குளிக்க சொல்லுங்க. சார் யாராரு வந்து இந்தி வேணும்னு கேட்கிறானோ, இந்தி தான் ஆள வேண்டும், தமிழ்நாட்டிற்கு இந்தி வேணும்னு தீ குளிக்க சொல்லுங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்க தான் அரசு பள்ளியில படிக்கிறாங்க. அவங்களுக்கு பொருளாதார வசதி இருந்ததுன்னா அவங்களும் வந்து மும்மொழி கொள்கையில தனியார் பள்ளியில் சேர்ந்துருவாங்க. அவங்களுக்கும் ஆசை இருக்கு அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தந்தை பெரியார் 1929 இருந்து இன்று வரையிலும் நாளை வரையிலும் நாங்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம், இந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இன்னும் கடல் கலந்து பிற நாடுகளுக்கு போனால் கூட அந்த மாநிலத்தினுடைய, அந்த நாட்டினுடைய, தேசத்தினுடைய மொழியை கற்றுக்கொள்வதில் நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இப்பொழுதும் நான் கூட இது டெல்லிக்கு போனேன். அங்கே போய் படா பாற்றி காடி என்னாச்சு, ஏதோ 4 வார்த்தை இந்தியில் பேசுகிறோம், அது வேற. அது பாடத்திட்டத்தில் வருகிற பொழுது நம் பிள்ளைகள் பாதிக்கப்படுவான். இன்றைக்கும் தாய்மொழியிலே முழுமையாக வெற்றி பெற முடியாத சூழல் இருக்கிறது. அதை தாண்டி ஆங்கிலம் கற்க முடியாத சூழல் இருக்கிறது. எனவே கல்வி என்பது நாம் மறுக்கப்பட்ட சமூகம். இந்த கல்வியை பெற்றோர்கள் வீட்டிலே போய் இன்றைக்கு தாய்மொழியிலும் ஆங்கிலத்திலும் சொல்லிக் கொடுக்கிற பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அவர்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையா? தன்னுடைய தாய்மொழியிலே இன்றைக்கு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவதற்கு தாய்க்கும் தந்தைக்கும் தெரியாதவன் இன்றைக்கும் இருக்கிறான். படிப்பறிவு இருக்கிறது, ஆனால் அவன் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தான் படித்திருக்கிறான். நாங்கள் இந்தியை எதிர்க்கவில்லை, இந்தியை திணிக்காதே என்று சொல்லுகிறோம். விரும்புகிறவர்கள் படித்து விட்டு போகட்டும். இப்போ ஒரு உணவகத்திற்கு போகிறேன், நான் போனால் எல்லா உணவகத்திலும் இட்லி தான் கேட்பேன். எனக்கு அந்த உடம்புக்கு அதுதான் சரின்னு எனக்கு தெரியுது. சில பேர் பீஸா கேட்குறான், KFC போய் பீஸா கேட்குறவனு இருக்கிறான். சாதாரண சாலை ஓரத்தில் இருக்கிற ஏழை தமிழன் வைத்திருக்கிற சிற்றுண்டி சாலையும் 2 இட்லி தின்னால் போதும் என்று விரும்புகிறவன் இருக்கிறான். எப்படி உணவகத்திற்கு போய் விரும்புகிற உணவை தேர்வு செய்கிறார்களோ அதில் கூட நாம் பொறுப்பாக செய்கிறோம். அந்த உணவுலாம் வேண்டாம், இந்த உணவுலாம் வேண்டாம்னு சொல்கிறோம். அது மாதிரி இந்த மொழியை பொறுத்தவரையிலும், இந்தியை பொறுத்தவரையிலும் விரும்புபவர்கள் படித்துக் கொண்டு போகட்டும். இந்தி பேசுகிற மாநிலத்தில் போய் தங்கியோட படிச்சுட்டு போகட்டும். இந்தி படித்தால் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் படித்து விட்டு போகட்டும். ஆக
ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் பாடநூல் கழகத்திற்கு கொண்டு வந்து பாடநூலில் இந்தியை பதிப்பு செய்து பதிப்பை படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினால் நம் மாணவர்கள் சுத்தமாக கல்வியிலிருந்து பிறந்தள்ளப்பட்டு மீண்டும் 2000 ஆண்டுக்கு பழமையாக கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். நம் பிள்ளைகள் எந்த கல்வியிலும் வெற்றி பெற முடியாது. அந்த பேராபத்தை உணர்ந்துதான் நாம் தடுத்து கொண்டு இருக்கிறோம். இந்திக்கு எதிரானவர்கள் அல்ல, இந்தி எங்களை ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்பதுதான். அது கட்டாயப்படுத்தக்கூடாது. மக்களும் மாணவர்களும் விரும்பும் பொழுது இவங்க ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க? மக்களும் மாணவர்களும் விரும்புவதாக இருந்தால் ஏன் இவன் முட்டாயை கொடுத்து ஆள் பிடிக்கணும், பொறியுருண்டை கொடுத்து ஆள் பிடிக்கணும், கட்டாயப்படுத்தி ஏன் கையெழுத்து வாங்கணும்? வீடு வீடா போய் கூலி கொடுத்துல 20,000 பேர் கையெழுத்து போட்டிருக்கிறான். 20 லட்சம் பேர் எங்க 20 லட்சம் பேர் யாருக்கு தெரியும் சொல்றாரு? அதெல்லாம் சும்மா அவங்களா சொல்லிட்டு இருந்தா இதுவும் ஊழல் குற்றச்சாட்டை போல கையெழுத்து வாங்கி இருக்கிறோம் என்று பிரபகண்டா செய்து கொண்டிருக்கிறார். 1 கோடின்னு இலக்கு வச்சோம், இப்ப 2 கோடின்னு இலக்கு வைக்கிறோம். இதெல்லாம் கேடிகள் சொல்லுகிற கோடி வார்த்தை. நாங்கள் லட்சியவாதி, ஒருபொழுதும் இந்த விரட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். இதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. நான் கேட்கிறேன், 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு என் மண் என் மக்கள் என்று ஊர்வலம் போனாரே, ஒரு நாளைக்கு 500 கோடி 1000 கோடி செலவு பண்ணிட்டு ஊர்வலம் போனீங்களே, உங்க ஓய்க்குது என்ன? புதுவை உள்ளிட்ட 40 தொகுதி உங்களால் கால் பதிக்க முடிஞ்சதா? இந்த ஓகே சீலர் நான் உத்தமன் என்று ஊரா போய் ஊழலை ஏன் சார் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தலில் டாஸ்மார்க்ல வந்த பணத்துல தான் ஜெயிச்சாங்க. இப்ப 2026க்கு அதை வச்சு எதுவும் இல்லை. நல்ல உலகுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ளுகிறேன். அதாவது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவும் RSSம் கால் பதிக்க வேண்டும். அதற்கு கொங்கு மண்டலத்திலே இந்த கிடைத்திருக்கிற இந்த மக்கு இன துரோகி அரசியலில் நிலைநிறுத்த வேண்டும். அதற்கு இவருக்கு சமமான அல்ல 100 மடங்கு வலுவார்ந்த பாலாஜி மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜியை அரசியலில் வீழ்த்தி அரசியல் ஆதாயத்திற்காக செய்கிற இது ஒரு யுத்தம். இது உலகுக்கு நல்லா தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். 2026 2031 ஒரு காலமும் சாகர வரையிலும் காலனி போட முடியாது. இந்த ஆட்சி இந்த நாடு ஒருபொழுதும் இந்திக்கு காலனியாகவும் அடிமையாகவும் இருக்காது. இதை புரிஞ்சுக்கணும். எங்களுடைய இனம் எங்களுடைய மண் இன்றைக்கு எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது? தமிழ்நாடை போல கல்வி, பொருளாதாரம், நாகரிகம், உள்கட்டமைப்பு, மருத்துவ வசதி, தொலைநோக்கு திட்டங்கள் இவைகள் எந்த மாநிலத்தில் இருக்கிறது? திமுகவின் ஊழலை வச்சு புத்தகம் எழுதலாம்னு சொன்னார் விஜய். ஆனா திரைப்படமே எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க தமிழிசை. 2021 தேர்தல் அறிக்கையில் சொன்ன மிக உயர்ந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. இந்த திட்டங்கள் எல்லாம் நடைபெறுமா, சாத்தியப்படுமா என்று கேட்ட மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் வெட்கம் இல்லாமல் நடந்து முடிந்த கர்நாடக தேர்தலில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை 2000 ரூபான்னு அறிவிச்சிங்க. இன்னைக்கே நீ டெல்லியில போய் 2500 ரூபா கொடுத்து வெற்றி பெற்றிருக்கீங்களே. இது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் யார் சிந்திச்சது? திராவிட மாடல் முதல்வர் கலைஞரின் பிள்ளை கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலினுடைய திட்டம் அல்லவா? அவர் சிந்தையில் தோன்றிய திட்டம் அல்லவா? இன்று எங்கள் திட்டங்களை கையில் எடுத்துக்கொண்டு பாரதிய ஜனதா வெற்றி பெற்றுக் கொண்டு இருக்கிறது. நாங்கள் எதற்கு? நான் இப்ப தெளிவா சொல்றேன். மதிப்பை ரூன்னு மாத்துறீங்க, அது பிரிவினைவாதத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்ப ஏற்கனவே இருந்த ரூவை மாத்துறது யாரு? ரூ என்பது 100க்கும் மேற்பட்ட சாதனையை புரிந்திருக்கிறோம் என்று முதல்வர் சொல்லிவிட்டார். அந்த ரூபாவை எங்களால் போடுவதற்கு எல்லாருக்கும் முடியாது. நாங்க இன்றைக்கு எளிமையா ரூபா போட்டிருக்கிறோம். இதுல என்ன இருக்கு? மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது. அதோடு மட்டும் இல்ல, மக்கள் பிரதிநிதியா நீங்க தேர்ந்தெடுத்து உறுதிமொழி எடுத்திருக்கீங்க. இதை மீறலாமா? இது 2 பேத்துக்கும் பொருந்தும் இல்ல. ஜனநாயகம் என்பது மத்திய அரசுக்கும் பொருந்தும், மாநில அரசுக்கும் பொருந்தும். மாநில அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எத்தனை இன்றைக்கு அவமதிக்கப்பட்டிருக்கிறது, கிடப்பில் கிடக்கிறது. அது என்ன? மத்திய அரசு ஒரு சட்டத்தை நிறைவேற்றிவிட்டால் மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாநில அரசு மக்கள் பிரதிநிதியாக இருந்து 243 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய முதலமைச்சர், சபாநாயகர், பேரவைத் தலைவர் எல்லாம் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை நீங்கள் அவமதிப்பீர்கள். இது என்ன இருக்கு? ஆண்டான் அடிமை மாதிரி ரூ போட்ட பட்ஜெட்டுக்கெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாதுங்கிறாங்க தமிழிசை. அவங்க முதல்ல அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. முதல்ல அவங்க உள்கட்சி பிரச்சனை பேசிக்கிட்டு இல்ல தமிழ்ல இல்ல அப்படின்னு சொல்லி ரூன்னு போட்டுக்கிட்டீங்க. ஸ்டாலின் பேரே தமிழ் கிடையாது, அவர் பேரை மாத்துவாரா? இது தலைவர் கலைஞர் காலத்திலே சொல்லிட்டாரு. ஸ்டாலின் மறைந்த பொழுது, யாரு ரஷ்ய புரட்சியாளர் ஸ்டாலின் மறைந்த போது கழக தலைவர் பிறக்கிறார். எனவே அவர் ஒரு முற்போக்கு நாசிசம், பாசிசம், சோசியலிசம் என்கிற உலகளாவிய தத்துவத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் சோசியலிசத்தை பெரிய அளவில் மதித்தவர். சோசியலிசத்தினுடைய பரிணாமம் தான் திராவிடம். எனவே திராவிடமும் சோசியலிசமும் ஒத்துப்போவதனால், பெரியாரும் மார்க்சியமும் ஒத்துப்போனதனால்
லெனினை வந்து ஒரு உயர்ந்த தலைவர், புரட்சியாளன், ஒரு மிகப்பெரிய சமத்துவத்தை விரும்பிய சமத்துவவாதி என்பதனாலே தன்னுடைய மகனுக்கு பெயரை சூட்டியிருக்கிறார். எனவே இப்போ இந்த பெயருக்கு இவ்வளோ பேசிட்டு இருக்கீங்களா? அம்மாவாசை, பாவாடை, மண்ணாங்கட்டி, குப்புசாமி, ராமசாமி, ஜம்புலிங்கம், சொர்ணலிங்கம், சாந்தலிங்கம்னு பாம்பு பேரை வச்சுக்கிட்டு அலைஞ்சான அன்னைக்கெல்லாம் இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? அதெல்லாம் என்ன பேருன்றனா? ஜம்புலிங்கம், சாந்தலிங்கம், சொர்ணலிங்கம், பைரவலிங்கம். பைரவம்னா என்ன சார்? நாய். நாயினுடைய ஆண் உறுப்பை மனுஷன் பேரை சார்ந்துட்டு இருக்கிறான். அதெல்லாம் இவனை தாக்கிட்டு இருக்கலாமா? இதெல்லாம் எங்களுக்கு, நான் இப்பயும் சொல்றேன் உங்க ஊடகத்தின் மூலமா, தமிழ்நாட்டு அரசியலில் தமிழில் பெயர் வைப்பதை பற்றியோ தமிழர்கள் என்ன பெயரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியோ இவர்கள் யாரும் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் கற்றுக் கொடுக்கிற இனம் யாரிடமும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் எப்பொழுதுமே மரத்தமிழர்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு பொழுதும் மண்டியிட மாட்டோம். மண்டியிடாத மரத்தமிழனும் தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு என்று ஒரு வரிகள் இருக்கிறது. அந்த வைர வரிகள் எல்லாம் சீர்தூக்கி பார்க்க சொல்லுங்கள். ஒரு பொழுதும் இவர்களுடைய நாடகம், அரசியல் யுத்தம் எடுபடவே எடுபடாது. இந்த மண்ணில் இவர்களால் ஒரு பொழுதும் வெற்றி பெற முடியாது. 2026 200 தொகுதியை கழக தலைவர் முதல்வர் எதிர்பார்த்தார். 234 தொகுதி வெற்றி பெறுவோம். அதற்கு முன்னோட்டம் தான் இந்த 40 நாடாளுமன்ற 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் 40 நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். எத்தனை முறை அமித்ஷா வந்தார், மோடி வந்தார், உதிரி கட்சிகளை எல்லாம் கைகோர்த்து கொண்டு ரோடு ஷோ நடத்தினீர்களே, என்ன ஆச்சு? எந்த ஷோவும் எடுப்படாது சார் இந்த மண்ணில். இது திராவிட மண். பெரியார், அண்ணா, கலைஞர் என்பதால் பண்படுத்தப்பட்ட மண். நாங்கள் தொலைநோக்கு சிந்தனையாளர்கள். பீகார், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர்லேருந்து வேலை செய்ய ஆள் வேணும் இவங்களுக்கு. வட மாநிலத்திலேருந்து வேலை செய்ய மட்டும் ஆள் வேணும். ஆனால் ஹிந்தி வேணாமா? ஆனால் இங்கே இருக்கிற படங்கள் வந்து டப்பிங் பண்ணி அங்கே ஓடுது. அந்த காசு மட்டும் உங்களுக்கு வேணுமா? ஹிந்தி வேண்டாமா? ஹிந்தின்னு இல்லை, எல்லா மொழியும் தேசிய மொழி, எல்லாருமே கற்றுக்கணும் அப்படிங்கிறாரு பவன் கல்யாண். யார் சொல்றது? பவன் கல்யாண், ஆந்திரா துணை. பவன் கல்யாணா? அது அந்த ஆந்திரா அரசியல் என்பதே ஒரு விதமான அரசியல். இந்த படம் ஓட்டி சம்பாதிக்கிறது. அப்படி பார்க்க போனால் தமிழர்கள் இன்றைக்கு எவ்வளவு பெரிய வரலாற்று நாகரிகத்தை கொடுத்துருக்குறோம். அப்போ தமிழர்களுடைய வரிப்படத்தை வாங்குவதனாலே இந்தியா முழுவதும் தமிழை பேசுங்கள் என்று சொன்னால் என்ன? இவர் நாடாளுமன்றத்திலே சொன்னார்ல, பிரதம அமைச்சர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னார்? தொன்மை வாய்ந்த இனம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை கண்டுபிடித்திருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பே மூத்த மொழியாக இருக்கிறது. வாரணவாசிகள் தமிழ்ச்சங்கம் துவக்கினார். இருக்கைகள்லாம் தந்தார் அல்லவா? ஏன் அப்போ வந்து நாடாளுமன்றத்தில் தமிழை பிரகடனப்படுத்திட்டு போங்களே? ஏன் உங்களுக்கு அதில் என்ன சங்கடம் இருக்குது? இந்தியா முழுவதும் தமிழே ஆளட்டும், தமிழே பேசட்டும், தமிழே வாழட்டும். தமிழ் தான் எல்லா விடத்திலும் மூத்த மொழியாக இருக்கிறது, நாகரிகமான மொழியாக இருக்கிறது, தொன்மையான மொழியாக இருக்கிறது, செம்மொழியாக இருக்கிறது. எல்லாம் புரிந்தவர்கள் தானே. தமிழ் தானே திருக்குறள் இருக்கிறது. திருக்குறள் எழுதினால்தானே, தமிழில் திருக்குறள் ஐயன் திருவள்ளுவர் எழுதினால்தானே உலகெங்கும் இன்றைக்கு 150-200 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே மொழியாகவும் ஒரே நூலாகவும் திருக்குறள் இருக்கிற பொழுது ஒட்டுமொத்தமாக திருக்குறளை ஏற்றுக்கொள்ளுங்கள், தமிழை ஏற்றுக்கொள்ளுங்கள், தமிழ் வழி வாருங்கள்னு கேட்கிறோம். இதெல்லாம் உனக்கு என்ன சங்கடம் இருக்கு? அதை திரிங்க, அதை கொண்டு வந்து சேருங்க. அப்ப நீங்க இந்திய திரிச்சா நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும், தமிழை நீங்கள் பேசுங்கள் என்றால் உங்களுக்கு ஏன் கோபம் வருது? சொல்லல, நீங்களாம் இந்தியன்னு சொல்றீங்களே ஒழிய பட்டியலில் இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் சார். இது வந்து 100 ஆண்டு 2000 ஆண்டு கால யுத்தம், 100 ஆண்டு கால போர், 100 ஆண்டு காலமாக மொழி போர் நடந்து கொண்டே இருக்கிறது. மொழியை திணிக்கிற பொழுதெல்லாம் தமிழினம் வெகுண்டு எழுது கொண்டே இருக்கிறது. இது தேக்கமர உடலை தீயிக்கு இறைக்கானாலும், சிறைக்கு சென்றதானாலும், ரயில் எரிப்பாக இருந்தாலும் தொடர்ந்து அந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த போராட்டத்தில் தமிழினம் தான் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறது. நாம் தூங்குவோம் அல்லது சமரசமாகி விடுவோம் இல்லது நீத்து போய் இருக்கிறோம் என்று மத்தியில் இருக்கிற பார்ப்பன சக்திகள் மாறி 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 இந்த ஆட்சி வருகிற போது, அது காங்கிரஸாக இருந்தாலும் பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் தேசிய கட்சிகள் எல்லாம், குறிப்பாக விபி சிங்கை தவிர, சமூக நீதி காவலர் விபி சிங்கை தவிர, ஒரு 50% நேரை தவிர மற்றபடி எப்பொழுது வந்தாலும் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறார். அதில் அடல் பிகாரி வாஜ்பாய் கூட ஒரு குறைந்தபட்ச புரிந்துணர்வில் ஒத்து போனார்கள். ஆனால் இன்றைக்கு மோடி வந்த பிறகு மோடிக்கு சுய சிந்தனை கிடையாது. மோடி ஒரு சுய சிந்தனையாளர் இல்லை. அவர் இயக்கப்படுகிற RSS என்கிற ரிமோட்டில் இயங்குகிற ஒரு மனிதர். அவர்களுடைய சிந்தனை அவர் வெறித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இவைகளெல்லாம் எடுபடாது. தயவு செய்து எங்களுக்கு தொகுதி மறுசீரமைப்பில் வந்து தொகுதி குறைஞ்சி போயிடும், தமிழகத்துக்கு அநீதி இழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளையை கலப்புறாங்க திமுக அப்படிங்கிறாங்க பாஜகவினர். இல்லை, இது வந்து உலகளாவிய அளவில் இதற்கு வந்து ஒரு தனி குழு அமைச்சு ஆய்வு பண்ணணும். இந்தியா விடுதலை பெற்ற பிறகு
தேசிய அளவில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட கொள்கை திட்டங்கள் என்றால் முற்போக்கான தொலைநோக்கான பகுத்தறிவு அறிவார்ந்த தீர்மானங்களை சட்டங்களை முன்னெடுத்து வெற்றி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. அதில் குறிப்பாக தென் மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா என்கிற இந்த திராவிட பூமியில் இந்தி திணிப்பை எதிர்க்கிற நாம் அதே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், குறிப்பாக 71 சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு ஏறத்தாழ பல கடுமையான எதிர்ப்புக்கு இடையிலே 184 சட்டமன்ற தொகுதியில் அண்ணா இல்லாமல் தலைவர் கலைஞர் தந்தை பெரியாரின் வயதான பரப்புரையில் கடுமையான எதிர்ப்புக்கு இடையில் தலைவர் கலைஞர் அவர்கள் தனித்து நின்று 184 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று ஆட்சிக்கு வருகிறார். மத்தியில் இருக்கிற காங்கிரசுக்கு மிகப்பெரிய கோபம் வருகிறது. இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எல்லாம் திமுக மீது வன்மத்தை கொடுக்கிறார்கள். ஆனாலும் அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களில் மிக முற்போக்கான திட்டம் இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம். அப்படி அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய சிந்தனையில் தோன்றிய நமக்கு அப்பொழுது இருந்த பல நோய்கள், தொழுநோய் என்பது மானுட சமுதாயத்தை பிடித்திருந்த மிக கொடுமையான நோய். தொழுநோயாக இருந்தாலும், அம்மை நோயாக இருந்தாலும், காலராவாக இருந்தாலும், நரம்பு சலந்தியாக இருந்தாலும், இது போன்ற கடுமையான நோய்களை ஒழித்த அதே நேரத்தில் இளம்பிள்ளை வாதத்தை ஒழித்த அதே தலைவர் இந்த குடும்ப கட்டுப்பாடை தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முதன்மையாக எடுத்துக்கொண்டது. காரணம், ஒரு தொலைநோக்கு பார்வையோல் மானுட சமுதாயம் கூடுதலாக வருகிற பொழுது பல்வேறு நெருக்கடிகளுக்கு இந்த சமூகம் உள்ளாகும் என்பதனை உணர்ந்து மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை முழுமையாக தமிழ்நாடு உள்வாங்கியது. அதற்கு பல விலைகளை கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக அன்றைக்கு முதல் தலைமுறையாக அரசு ஊழியராக வருபவர்கள், ஆட்சியில் அரசு ஊழியராக பணிபுரிய வேண்டியவர்கள் 5-10 பேர் குடும்ப கட்டுப்பாடுக்கு கொண்டு வருவேன். காரணம், ஆங்கிலத்தில் எஜுகேட்டட் மக்களை அறுவை சிகிச்சைக்கு தயார் செய்வதே ஒரு பெரிய போராட்டம். முதல் தலைமுறையாக மிதிவண்டி வீதியில் வருகிற மிதிவண்டியை கண்டா நாய் துரத்தும், அரைக்கால் சட்டை வேட்டி கட்டிட்டு இருந்தவன் முழுக்கால் சட்டை போட்டுட்டு போனா நாய் துரத்தும். அப்படி போய் வீடு வீடா இறங்கி மக்களை அறிவுப்படுத்தி குடும்ப கட்டுப்பாடு திட்டத்திற்கு வருகிற பொழுது சில இடங்களில் அவமதிக்கப்பட்டிருக்கிறார். அவமதிக்கப்பட்டது மட்டுமல்ல, கடுமையான வார்த்தைகளுக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டிருக்கிறார். என் மனைவி 10 நாட்கள் அறுவை சிகிச்சைக்கு 3 நாட்கள் ஆகும், 10 நாள் 15 நாள் அவள் அறுவை சிகிச்சைக்கு முடிந்து வந்தால் அதுவரையில் யார் சோறாக்குவது, சமைப்பது யார் என்று கேட்டவன் இருக்கிறான். அல்லது எனக்கு அதுவரையிலும் மனைவி தேவை என்று கேட்டவன் எல்லாம் இருக்கிறான். இத்தனை கொடுமைகளையும் தாண்டி ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டம் அன்றைய முதல்வர் தலைவர் கலைஞர் சொல்லிவிட்டாரே என்பதனாலே அரசு ஊழியர்கள் எல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு அந்த கொள்கையை ஏற்பட்டதனாலே நாம் இன்றைக்கு இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறோம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியது குற்றமா? ஒரு மத்திய அரசின் ஒன்றிய அரசினுடைய திட்டங்களை நிறைவேற்றிய மாநில அரசை பாராட்டுவதற்கு மனம் இல்லாத, வக்கு இல்லாத ஒரு இனப்பகை குறையாதுங்கறாங்களே, கூடுமே ஒழிய குறையாது. எப்படி கூடும் அமித்ஷா தான வந்து சொல்றாரு. எங்க சொல்றாரு அப்படிங்கறாரு. எப்படி கூடும்ன்ற தமிழகத்துல ஒரு தொகுதி இன்றைக்கு அவர்கள் அங்க 850 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான இருக்கையை அங்கே விரிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்றால், விரிவுபடுத்தப்பட்டதில் இல்லைன்னா பகிரங்கமா சொல்லுங்க, தமிழ்நாட்டிற்கு 60 நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படிக்கா கொடுப்பான்? 40 நாடாளுமன்ற உறுப்பினரே இன்றைக்கு பிரதமரையும் அமித்ஷாவையும் வெளிநடப்பு செய்ய வைக்கிற அளவுக்கு இன்றைக்கு இவர்களுடைய குரல் உறக்க இருக்கிறது. இந்த ஒரு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் வைகோ அவர்கள் குரல் கொடுக்கிறார். பேசுவதற்கு, மறுப்புரை செய்வதற்கு அங்க எவனுக்கும் துணிவில்லையே, பதில் சொல்வதற்கான எந்த ஆதாரமும் இல்லையே. அவசரமாக நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இன்று வரையிலும் அவர் ஒற்றை கேள்விதான், இலங்கை ராணுவம் தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி வந்ததாக படகுகளை அடித்து நொறுக்கி சுட்டு தொல்லுகிறான். இந்திய ராணுவத்தினுடைய கடற்படை என்ன செய்கிறது? இந்திய நேவி என்ன செய்கிறது? ஏன் சிங்கள ராணுவத்தை சுட்டியது, விரட்டியது என்று வரலாற்றில் இதுவரை இல்லை. அது 2 கட்சிகளும் ஏன் அதை செய்யவில்லை? வைகோ நேற்று கேட்கிறாரு, அதற்கு பதில் சொல்றதுக்கு இல்லாம எதையும் அந்த அம்மா பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அவ்வளவு கேவலமாக இருக்கு. இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். எனவே குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை, மத்திய அரசினுடைய திட்டத்தை, அது கல்விக் கொள்கையாக இருந்தாலும் சரி, அல்லது நாகரிகமான பகுத்தறிவு மானுட சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கான அத்தனை திட்டங்களையும் மத்திய அரசு கொடுத்தால், அது எதுவாக இருந்தாலும் உள்வாங்கி நாம் தமிழ்நாடு வெற்றி பெற்றிருக்கிறோம். அது அண்ணா காலமாக இருந்தாலும் சரி, ஒருபடி மேலே போனால் காமராஜர் காலம், அண்ணா காலம், கலைஞர் காலம், இன்றைக்கு திராவிட மாடல் முதல்வர் காலம், அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா, எம்ஜிஆரை கூட எடுத்துக்கொள்ளலாம்.
தமிழுக்கும் திராவிடத்திற்கும் மானுட சமுதாயத்திற்கும் தீங்கு விளைவிக்காத எந்த கொள்கையாக இருந்தாலும் மத்திய அரசு கொடுத்தால் தமிழ்நாடு இந்தியாவிலேயே 36 மாநிலங்களில் முதன்மையாக அதை அமலாக்கம் செய்வதில் வெற்றி கண்டது. அதற்கு குடும்ப கட்டுப்பாடும் ஒன்று. எனவே இதை பாராட்ட வேண்டுமே தவிர இதை காரணம் காட்டி குறைத்தால் ஒருபொழுதும் ஒப்புக்கொள்ள முடியாது. இல்லை, இந்த தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாரு, குரல் கொடுக்குறாரு. இந்த ஆர்வமும் இவ்வளவு ஒரு பேசு பொருளும் மற்ற மாநிலங்களில் இல்லை. இவ்வளவு பேசு பொருளாக தமிழகத்தில் இருக்குது. இதேமாரி ஆந்திராவிலேயோ மற்ற மாநிலங்களிலேயோ இல்லை. இல்லை, அதற்கு அடிப்படையான காரணம் என்னன்னா, அவர்கள் வெறும் அரசியல் மட்டுமே முன்னெடுக்கக்கூடிய தலைவர்கள், அரசியலை மட்டுமே முன்னெடுக்கக்கூடிய தலைவர்கள். அந்த தலைவர்கள்லாம் ஒப்புக்கொண்டு வரேன்னு சொல்லி தகவல் சொல்லி இல்ல அதுதான் நான் என்ன சொல்றேன்னு கேட்டேன். மக்களிடையே ஒரு இது போன்ற விவாதங்களோ பேச்சுகளோ இல்லை. இல்ல அதுதான் சொல்றேன். அதாவது தமிழ்நாட்டினுடைய மக்கள் அரசியல் பண்படுத்தப்பட்ட விதமும் பிற மாநிலத்தினுடைய அரசியலும் பண்படுத்தப்பட்ட விதமும் வேறு. இது ஆங்கிலத்தில் எஜுகேட்டட். இங்க அரசியலை நாம் அறிவுப்படுத்தி இருக்கிறோம், மக்களை அறிவுப்படுத்தி அரசியல் கருத்தை விதைத்திருக்கிறோம். அங்கே வெறும் அரசியல் மட்டும்தான் விதைக்கப்பட்டிருக்கிறது, மக்களை அறிவுப்படுத்தவில்லை. எனவே இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த வகையில் அதிலிருந்து வந்தவர்கள் தான் தலைவர்கள், அரசியலை மட்டுமே பின்பற்றி வந்த தலைவர்கள். அதாவது தேர்வு எழுத போற மாணவனுக்கு சொல்வான்ல, பிராக்டிக்கல் தேரியல்னு இருக்குல்ல, அந்த தத்துவம் போல எழுத்து தேர்வு இன்னொன்று வாசிக்கிற தேர்வு. இங்க வாசிப்பு எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வும் இருக்கிறது, வாசிப்பும் இருக்கிறது. அங்க வெறும் எழுத்து தேர்வு மட்டும்தான் இருக்கிறது. இங்க செய்முறை தேர்வு அவர்கிட்ட இருக்காது. அது இங்க நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொறுத்தவரையிலும் மக்களை அறிவுப்படுத்தி இருக்கிறோம், பண்படுத்தி இருக்கிறோம். இவைகளெல்லாம் தீங்கானது என்று தொலைநோக்கு பார்வையில் பார்க்கக்கூடிய எண்ணம் இங்க உடையவர்கள் அதிகம் உண்டு. நீங்க இப்ப வட மாநிலங்களிலிருந்து பாத்தீங்கன்னா, அவன் டெல்லியில இருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் வரலையும் தொடர் வண்டியில் பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் பண்ணிடுவான். ஆனால் சென்னைக்கு இந்தாண்ட பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு உட்பட்ட எல்லா தொடர்வண்டி பயணத்திலும் யாராக இருந்தாலும் டிக்கெட் பரிசோதனை செய்யக்கூடிய பரிசோதகர் கட்டாயமாக நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் டெல்லியிலிருந்து அவன் ராமேஸ்வரம் வரலையும் வடநாட்டுக்காரன் வந்துட்டு போயிடுவான். அது அப்போ காரணம் என்ன? அங்கே இருப்பவர்கள்லாம் அதை சமரசமாகி கொள்ளுகிறார்கள், அதோடு ஒத்து போய்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. இப்போ அங்கே பான்பராக்கு எல்லாரும் போடுறாங்கிறதா நான் போட முடியுமா? எல்லாரும் பான்பராக்க போட்டு உமிழ்ந்து கொண்டே இருக்கிறார். இதை பற்றி பேசுவதற்கு அவர்கள் தகுதி இருக்கிறதா? தமிழர்கள் எத்தனை பேர் பான்பராக்கு போடுறான்? ஏன் காரணம்? இங்கே நாம் சொல்கிறோம் பான்பராக்கு போட்டால் கேன்சர் வரும், பொது இடம் அசிங்கமாகிறது, ஹார்ன்ஸ் போட்டால் கேன்சர் வரும், நம்ம பரப்புரை பண்ணுறோம். அங்கே வடநாட்டில் அது இருக்கா? இருந்தாலும் அதை படிக்க மாட்டாங்க. எஜுகேட்டட் பண்ணிருக்கானா? அங்கே என்ன சுயமரியாதை திருமணம் நடந்திருக்கா? அங்கே என்ன ஒரு பகுத்தறிவு பிரச்சாரம் நடந்திருக்கா? மக்களை அறிவுப்படுத்த வேண்டும், நாகரிகப்படுத்த வேண்டும், கல்வி பொருளாதாரத்தில் வளரணும் இருக்கா? எந்த திட்டமும் இல்லையே. அவனை முட்டாளாக வைத்துக்கொண்டு, அடிமையாக வைத்துக்கொண்டு, அறிவியலாக வைத்துக்கொண்டு அரசியல் ஆதாயத்தை பெறுகிற கூட்டம். அதுதான் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் நமக்கு இனம் கண்டு, இவர்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்கள் மானுட சமுதாயத்தில் மக்களின் மடமையை மட்டுமே வைத்து பிழைப்பு நடத்துகிற கூட்டம். எனவே அதிலிருந்து நாம் வேறுபட்டு நிற்கிறோம். அதனால இன்றைக்கு நாம் தமிழ்நாடு கடந்து தமிழக முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், ஆட்சி, அதிகாரம், இறையாண்மை, பதவி இதை போனாலும் பரவாயில்லை, 150 கோடி மக்களையும் அறிவுப்படுத்த வேண்டும் என்று இந்திய கூட்டணியை அன்றைக்கு உருவாக்கினார். 400 இடங்களை கைப்பற்றுவோம் என்று 2024 கொக்கரிச்சாங்கல்ல, அதை 240 கொண்டு போனது யாரு? தமிழக முதல்வர், கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் தானே. இந்திய கூட்டணி அவர் தானே உருவாக்கினார். அதனால தானே அவங்க 240 போனாங்க. அவனுக்கு புரியுது நம்ம மீது கோபம் இருக்கிறது, இங்க புரியாதவர்கள் கத்தி கொண்டு இருக்கிறார். எனவே கழக தலைவர், தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலினுடைய வலிமை இன்றைக்கு தேசிய அளவில் தலைவராக மிளிந்திருக்கிறார். ஆகையால் தான் இந்திய திணிப்பிலே இதுவும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல பிற மாநில மொழிகளும் பாதிக்கப்படும். கேரளாவில் இருக்கிற மலையாளம் போயிடும், ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கு போயிடும், அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் இருக்கிற வங்க மொழி போயிடும், பஞ்சாப்ல இருக்கிற சீக்கிய மொழி போயிடும். எனவே உங்களுடைய தாய்மொழியை பாதுகாருங்கள் என்று அழைக்கிற பொழுது எல்லாரும் வருகிறார்கள். எனவே ஒரு சிலர் பேர் பேசுவார் என்பதனாலே ஒருங்கிணைக்காமல் இருக்க முடியாது. நிச்சயமாக ஒருங்கிணைப்பார்கள். இந்த திட்டம் பின்னுக்கு தள்ளப்படும். இதில் நாங்கள் வெற்றி பெறுவோம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. உங்க கேள்விக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.